நம்ம இப்போ எல்லாம் பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ வீட்டிலேருந்து அதாவது மாங்காடுலேருந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன் நம்மளோட ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 10 மணிக்கு கிளம்புது. ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஆட்டோவில் போகிறோம். போகிற வழியில் ஏதாவது நல்ல ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ சென்ட்ரலில் போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம லக்கேஜ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஆல் செட் டு கோ. அப்படியே சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆன்லைன் ஆப்பில் ஆட்டோ புக் பண்ணியாச்சு. ஸோ ஆட்டோவில் போகிறதா தான் பிளானு. ஸோ ஆட்டோவும் வந்துக்கிட்டுருக்கு. அவர் கால் பண்ணார், நியர்பை வந்துட்டேன்னு. ஸோ வந்தோன்னே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஆட்டோ வந்தாச்சு. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்து கிளம்ப வேண்டியது தான். டைம் 8:23 ஆச்சுங்க. ஸோ நம்ம இப்போது குமணாஞ்சாவடியில் கிளம்பிட்டோம். நம்ம ஏசிஎஸ் காலேஜ் வழியாக அப்படியே நேராக போனோன்னா நம்ம சென்ட்ரல் ரீச் ஆகிடலாம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம சென்ட்ரலுக்கு ரீச் ஆகிட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருக்கோம். இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா 9:36 ஆகுது. ஸோ நம்ம அப்படியே போய் ஒவ்வொரு கோச்சாக எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் HA1 ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. இதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். இது தாங்க செகண்ட் டயர் ஏசி. மொத்தம் 2.5 கோச் இருக்குங்க. A1, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா A2, அதுக்கப்புறம் HA1ல் பாதி இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனோன்னா ஒரு கிளாஸ் டோர் ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் பர்த் இருக்காது. அப்பர் பர்த்தும் லோவர் பர்த்தும் தான் இருக்கும். அப்புறம் கர்டைன்ஸ்லாம் இருக்கும். பில்லோஸு, பெட்ஷீட்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. ஈச் பிளாக்கும் கர்டைன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவசியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 டயர் ஏசிங்க. B1 to B6 மொத்தம் 6 கோச் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே போனோன்னா அதே மாதிரி ஒரு கிளாஸ் டோர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லோவர் பர்த், மிடில் பர்த், அப்பர் பர்த், சைடில் சைடு லோயர், சைடு அப்பர் ரெண்டும் இருக்கும். இதுலேயும் பெட்ஷீட்ஸு, பில்லோஸ்லாம் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் கர்டைன்ஸ் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா M1 to M3 மொத்தம் 3 கோச்சஸுங்க. 3 டயர் ஏசி எக்கானமி. இது 3 டயர் ஏசி சேம் ஆஸ் அதே தான். பட் சீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா S1 to S6 மொத்தம் 6 கோச்சிங்க. ஸ்லீப்பர் கோச். இதில் ஏசி இருக்காது. பில்லோஸ், பெட்ஷீட்ஸ் எதுவும் தரமாட்டாங்க. S2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்ரி கார் இருக்குங்க. ஸோ இது 32 hours ட்ரெயின்ன்றதுனால உள்ளேயே குக் பண்ணி உள்ளேயே சேல் பண்ணுவாங்க. ஸோ அது உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து D2, D1 2 அன்ரிசர்வ்ட் கோச்சிங்க. சரியான கூட்டங்க. ஒரு 100 பேர் ட்ராவல் பண்ண வேண்டிய கோச்சில் 300 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கோச்சு. லக்கேஜஸ்ஸு, இந்த பார்சல் சர்வீஸு இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு. இந்த லக்கேஜ் கோச்சில் ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. தமிழ்நாடு விரைவு வண்டி, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 12621. அடுத்தது லோக்கோ இன்ஜினுங்க. இதுதான் 2188 கிலோமீட்ரு இத்தனை பெட்டியை இழுத்துட்டு போகுது. இதை கிங் ஆஃப் சதர்ன் ரயில்வேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 130 km/hங்க. அதையும் பார்த்துருவோம். எல்லா கோச்சும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கோச்சை போய் பார்க்கலாம் வாங்க. இது தாங்க நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மூடி வச்சுருக்காங்க. இது தாங்க நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டோம். மொட்டை இங்கே ஒரு சீட் இருக்குது, இங்கே ஒரு சீட் இருக்குது, இங்கே ஒன்று.
வாட்டர் பாட்டில் வைக்க ஸ்பேஸ் இருக்குது, படி இருக்குது, லைட்ஸ் இருக்குது, ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்டைன்ஸ் இருக்குது, கிளாஸ் டோர் இருக்குது. ஸோ 200% ப்ரைவசிங்க. இங்கேயும் நம்ம தான் புக் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்மளது தான். உங்களுக்கு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இங்கே 2 சீட்டு. ஓகே ஃபைன். சாப்பிடுங்க. வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. இங்கே ஒரு 4, மொத்தமே 3 தாங்க இருக்குது. இங்கே ஒரு டோரு, அங்கே ஒரு டோரு, ஒரு கேபின், ஒரு கூப், ஒரு கேப் பண்ணுறோம். அதாவது பி அதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், சி அதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மொத்தம் 6 சீட்டு. ஏ வந்து தெரியலங்க, அது வேறு யாரோ ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. சூப்பராக இருக்குங்களா? தண்ணி வாங்கிட்டு வரீங்களா? நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா அதுதாங்க மெயின். அந்த சைடு பார்த்தா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுங்க. அதை வந்து பூட்டிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களால இங்கே வரவே முடியாது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பாத்ரூம் எப்படின்னு பார்த்துருவோம். பாத்ரூம் ஓகேங்க, ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. பட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் இன்னும் வந்து நல்லா வச்சுருக்கணும். பட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பாத்ரூம் தாங்க. இதுவும் ஓகே தாங்க, ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. லைட் இருக்குது, ஸ்மெல்லும் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் ஓகே. ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில், அதுவும் கேபின் கூப்பில் போக போகிறேன். ஹிஸ்ட்ரினா வந்து யாரோட ஹிஸ்ட்ரி இல்லைங்க, என்னோடய ஹிஸ்ட்ரி. ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் இதில் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதுதான் இப்போ வந்து நிறைவேற போகுது. ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் கூட வந்து மொத்தம் 2 ஃபேமிலி ட்ராவல் பண்ணுறாங்க. என்னோடய சிஸ்டர், அவங்க ஃபேமிலி, சிஸ்டரோட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம வந்து மொத்தம் 32 மணி நேரம் போக போகிறோம். அதாவது இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு கிளம்ப போகிறோம். நாளைக்கு நைட் இல்லாமல் 4 மணி காலையில், நாளை மறுநாள் காலையில் 6:30 தான் போய் இறங்குவோம். அது வரையும் நம்ம எந்தெந்த ஸ்டேஷன் போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், என்னெல்லாம் நடுவில் வந்து ஃபன்னாக இருக்கும் போது எல்லாத்தையும் என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணிச்சு. 10 மணிக்கு ஷார்ப்பாக கிளம்புது. மணி 10:02. நம்ம இப்போ வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். சென்னை டு டெல்லி போக போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 2188 கிலோமீட்ரு. வந்து 12 ஸ்டாப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாப்ஸ் பேர்லாம் நான் சொல்கிறேன். இதில் வந்து சென்னை டு விஜயவாடா வந்து ரொம்ப பிக்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஏன்னா 431 கிலோமீட்டர்ஸ் அது போகும். இப்போ வந்து 12 ஸ்டாப்ஸ் நான் சொல்கிறேன். விஜயவாடா, கம்பம், வாராங்கல், பலர்ஷா, நாக்பூர், இட்டல்சி ஜங்ஷன், போபால் ஜங்ஷன், வி லக்ஷ்மிபாய் ஜான்சி ஜங்ஷன், குவாலியர், ஆக்ரா கண்டான்மெண்ட், எச் நிசாமுதீன், நியூ டெல்லி. யாரா சமைச்சா? அம்மா. அதான் டேஸ்டா இருக்கா? அம்மா சமைச்சா இல்லையா? சப்பாத்தி நான் ஹார்டா சுட்டிருந்தக்கா. யாரு? சப்பாத்தி நான் தான் சுட்டேன். எல்லா சப்பாத்தியும் அதான் கேவலமா இருக்கு. காஞ்சு போயிடுச்சு மாமா அதெல்லாம். கொஞ்சம் ஈரம் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் ஈரம் பண்ண வேண்டியதான். வேற என்ன பண்றது? காஞ்சி போச்சு, அதான் பண்ணி வழி இல்லை. லைட்டாக தண்ணி தேய்ச்சி விட்றா. இன்னும் ஒரு 6 சப்பாத்தி தானே இருக்கு, முடிச்சு விட்ரு. வைசன் பட்டா சூரி தான். இந்த டப்பா காலியாக வரையும் தூங்க மாட்டான். இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 123 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இன்னொன்று காமிச்சியா பிரபு? அதை காட்டு. இல்லை இப்போ அதுக்கு முன்னாடி யாரு இது? அப்பாவா இல்லை குப்பாவா? சரியான ஃபாஸ்ட். இது ஸ்பீடோமீட்டர்ல பாக்குறேன். அதுல ஆனா தலைவாணி தர மாட்டாங்கல்ல ஸ்பீடோமீட்டர். ஏய் பா செம்ம ஃபாஸ்டா 15 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. ஆனந்தம் சின்சியரா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி பிரியா கவனிச்சு சின்சியரா படிக்கிற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் ஸ்டாப் கிடையாது, சிக்னலுக்காக நிக்குது. இங்கெல்லாம் ஸ்டாப்பிங்லாம் கிடையாது. மொத்தமே 12 ஸ்டாப்பு தான். இவர் திடீர்னு இப்படி கை தொங்குச்சா என்னன்னு பாக்குறேன். ஏய் நைட்டு எதுவும் தொங்க விட்டுறாதீங்க, பயந்துருவேன்.
என்ன இறங்கி கீழே போயிட்டு இருக்காரு தங்க இருக்காரு அவரு தான் போறாரு நடந்து போறாரு இப்படி சத்தியமா தான் சொல்றேன் நான் ஏன் போய் சொல்ல போறேன் தெரியல இது ஸ்டாப்பே கிடையாது அவர் பாட்டு விட்டு போயிட போகுது ஏன் போன் அடிக்கிறேன் இதோ வராரு பாரு அப்படியே எடுப்போம் ஒரு வீடியோ எடுப்போம் எங்க போனார் திடீர்னு ட்ரெயின் எடுத்துனாங்கன்னா என்ன பண்ணுவாரு ஜூஸ் உள்ள வந்துட்டால செக்அப் பண்ணி வந்துருவாரு வராரு எங்க போயிட்டீங்க ஸ்டாப்பே இல்லையா இது குடூர் ஆனா ஸ்டாப் இல்லை திடீர்னு நாங்கள் வந்து பார்த்தோம் என்னடா பசங்க வந்து பயந்துட்டாங்க என்ன அங்கிள் போட்டு இறங்கி நடந்து போயிட்டே இருக்காரு ஸ்டாப் வந்துச்சு டெல்லி வந்துச்சு போறாரான்னு கேட்குறாங்க அருந்தவங்கள எல்லாம் அட்டை அடிச்சுட்டு இருக்காங்க குடூரில் நிற்கிது சிக்னலுக்காக நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஸ்டாப் கிடையாது ஹால்ட் இல்லை பட் குடூர் ஜங்ஷன் இதாங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்டு உள்ளே இருக்காங்க பாருங்க நக்சல் மொட்டை வந்து கை காட்டுறான் இந்த சைடு வர்ணிகா இருக்குது இதே வந்து மணியை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12:16ங்க குடூரில் நிற்கிதுங்க சாய் காஃபி எல்லாம் விற்றுட்டுருக்கேன் இன்னும் 4 மணி நேரம் கழித்து விஜயவாடா வரும் ஸோ விஜயவாடாவில் நம்ம சந்திப்போம் இப்போ எல்லோரும் தூங்குவோம் பாய் இதுதாங்க விஜயவாடா ஸ்டேஷன் வந்துட்டோம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 4:09 4 மணிக்கெலாம் வந்துருச்சு ஏரியாவில் ஃபுல்லாக எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க டீ வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க டாய்லெட் ஃபுல்லாக தண்ணிலாம் காலியாக இருந்தது தண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ கரெக்டாக ஆன் டைமுங்க 4 மணி போட்டிருந்தது கரெக்டாக 4 மணிக்கு வந்துட்டாங்க ஷார்ப்பாக கிளம்பும் போகுது மணி பார்த்தீங்கன்னா 4:10க்கு எடுக்கணும் அதாவது 4லேருந்து 4:10 இங்கே நிற்கும் 4:10 எடுக்கணும் ஒரு 9 மினிட்ஸ் டிலே நினைக்கிறேன் 4:19 ஆகுது 4:20க்கு எடுப்பான்னு நினைக்கிறேன் எடுத்துட்டாங்க வண்டி மூவ் ஆகுது இங்கே ஒரு டீ ஒன்று குடித்தாங்க ரொம்ப கேவலம் தயவுசெய்து யாரும் குடிச்சிடாதீங்க ஆனால் ஸ்டேஷனில் இருக்க டீ இல்லை இந்த ட்ரெயின்லேயே வந்து இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த டீ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தூங்குறதுக்கு நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா மண்டபம் மாதிரி திருப்பி அடுத்த ஸ்டாப் வந்து வாரங்கல் அது வரையும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம் இல்லை போய் பேச நம்மளோட ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பாக தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் எந்திரிச்சிருக்காங்க ஆனந்தம் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஏசி பயங்கரமாக இருக்கு குளிர்தா சரியான ஏசி இவன் வேற காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு சப்பாத்தி கேட்குறான் நான் எங்கே போய் சப்பாத்தி வாங்குறது இப்போ சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் போய் சப்பாத்தி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்டா இதெல்லாம் இருட்டாக இருக்குங்க பயமாக இருக்குது கதவை முடிப்போம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுத்து வந்து வாராங்கல்ல மீட் பண்ணுவோம் அதுக்குள்ளேயும் திருப்பி தூங்குவோம் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குட் மார்னிங் மொட்டை குட் மார்னிங் மணி சொல்ல மணி பார்த்தீங்கன்னா மணி 8:12 ஆகுது ஸோ வாராங்கல்ல ஷூட் பண்ண முடியல ஏன்னா தூக்கம் செம்ம தூக்கம் சரி வாங்க எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நல்ல ஷார்ட்ஸை வெளியே எடுப்போம் நான் போய் பல்லு விளக்கிட்டு வரேன் பல்லு விளக்கி சாப்பிடுவோம்
இன்னும் வடக்கலையா பல்லு? என்னடா 5-6 மணி தானே படுத்தோம் விஜயவாடா ஷூட் இது பண்ணிட்டு. எல்லாம் தூங்கிட்டாங்க. நானும் ஒண்ணுதான் பேசியிருந்தோம். உன் ஃப்ரெண்டை பத்தி கொண்டா கதை சொல்லியிருந்தோம், அதை பேசியிருந்தோம். வாழ்க்கையில கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கொஞ்சம் சொன்னாதான் பிரியாக்கு அது இது வரும், மைண்ட்ல ஏறும். நம்ம தான் இங்க வந்து இருக்கிறதுலே இங்க வந்து ஏழை, நம்ம கிட்ட தான் காசு இல்ல அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படின்னு நினைக்கிறேன். பல பேர் இருக்காங்க காசு இல்லாம. ஓகேவா, சாப்பாடு கிடைக்குதா, நல்லா சாப்பிட்றோமா, தூங்கணுமா, மொட்டையை படிக்க வச்சோமா, ஓகேவா, இது வர்ணியா டான்ஸ் கிளாஸ் அமைச்சோமா, வாழ்க்கை அப்படியே ஓட்ட வேண்டியதான். ஆர்டர் பண்ணலாம். இதுல இங்கே சாப்பிட்டுலாம் நினைக்கிறேன்ல, இங்கே சாப்பிட்டுக்கலாம் சும்மா லைட்டா. பலாட்சா வந்து 10:30 தான் வரும், 1 மணி நேரம் தாங்க முடியாது. இப்ப ஆர்டர் பண்ணிடலாம். இல்ல அந்த 1 2 3 4 5 6 பிரெட் ஆம்லெட், அப்புறம் கஷ்டம். நான் அப்ப மாட்டு அந்த மாதிரியா ஒரு இட்லி வடை, அதுதான் விஷயம். நாங்களாம் லாக்கே பண்றது நான் மறந்து ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன். அண்ணன் கிட்ட ஐடியா கேளுங்க, அண்ணன் சொல்லுவாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ண, நான் வரேன். ஆனந்தோட பெட்டி லாக் ஆயிடுச்சாங்க. ஸோ வாங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அங்கே போய் ஏதாச்சும் ஃபன் பண்ணுவோம். 0 to 9 பார்த்தா 10 10, அப்போ 10 × 10 × 10 ஜீரோ இருக்கா பாரு ஒரு 10 × 10 × 10 எவ்வளோ? ஜீரோ இருக்கா பாரு 10 10 × 10 எவ்வளோவா? ப்ளஸ் பண்ணணும். இல்லடா, இது 10 இது 10 இது 10 தானே. மொத்த காம்பினேஷன்ஸ் பார்க்கறது 10 × 10 × 10 எவ்வளோ? 10க்கு 10 100, 100க்கு 10 1000. 1000 காம்பினேஷன்ஸ் தான். டக்கு முடிச்சிடலாம். 1000 காம்பினேஷன் டக்கு முடிச்சிக்கியா. 1 0 0 2 0 0 3 அப்புறம் 0 1 0 0 வச்சு பாரு. வெயிட் பண்ண, அவசரப்படாதீங்க. 6 சொன்னல ஒரு ஜீரோ வரைக்கும் வந்து விட்டேன். மறந்து சொல்லாதீங்க. பண்ணீங்களா, அதான் கேள்வி. பண்ணி பண்ணி இந்த லாக் நம்பர் வந்து ஜீரோ வரைக்கும் வந்து விட்டு. ரெஜ்வார் பண்ணிக்க ஜவார் 6 அச்சல்ல எப்படி ஐடியா நான் சொன்னேன். நான் ரிவர்ஸ்ல போனேன். 6 5 4 என்ன சொன்னேன்னா, இல்ல ஒரு நம்பர் தான் மாறி இருக்கும், அந்த லாஸ்ட் தான் கை இதாயிடுச்சுன்னு. அப்ப 2த்தையும் 6 வச்சுட்டு அது 1 1 0 1 2 3 4 5 6 7 8 10 காம்பினேஷன் தான் முடிச்சா வந்துச்சு. இதுக்கு போய் அங்கிள் மூவ் பண்ணுன்றீங்க, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றீங்க. அவர் இதே மாதிரி தான் பண்ணிருப்பாரு. அவர் பாவம், அவர்லாம் என்ன இப்படியா பண்ணுவோம். காப்பியை கொடுத்துட்டு அவங்களுக்கு போறது தப்பு செலவு 1 லட்சம் எடுத்து வந்திருக்கான். உள்ள இருக்குன்னு வச்சு எப்படி எடுக்கிறது? கொஞ்சம் லைட்டா இப்ப க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே, புறம் எடுத்து வந்தியா? வர்றீங்க வீட்டுல எடுத்தோம் இல்லையா? 2 நாள் ட்ரெயின்ல போனா தொடம்ப எடுப்ப எடுத்து வந்து க்ளீன் பண்றது வேணும்ல. அப்படிதான் நீ ஃப்ரீயா கிட்டாங்க. பாத்ரூம்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்களா? எல்லாம் முடிஞ்சு. ஏய் க்ளீன் பண்ணிட்டு அப்போ இப்ப வீடு மாதிரி தான் இருக்கு. மொத்தம் 3 வீடு தான். ஓகேவா, அதுக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு ட்ரெயினில் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். இட்லி இருந்துச்சு, பிரெட் ஆம்லெட் இருந்துச்சு, உப்புமா இருந்துச்சு. உப்புமா நாங்கள் யாரும் வாங்கலை, ஏன்னா யாருக்குமே உப்புமா பிடிக்காது. பிரெட் ஆம்லெட் வாங்கியிருக்கோம், இட்லி வாங்கியிருந்தோம். என்ன பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா எது வாங்கினாலும் 50 rupees. ஸோ பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இட்லி வடை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும், உப்புமாவும் நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். உப்புமா பேசியாக யாரும் பிடிக்கல, அதனால் யாரும் வாங்கலை. ஸோ அதனால் இட்லி வடையும் பிரெட் ஆம்லெட் நல்லா இருக்குது. இட்லி வடை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா பிரெட் ஆம்லெட்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ட்ரெயினில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் மார்னிங் இந்த 3 தான் அவைலபிள். மத்தியானம் பசிக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன சாப்பிட்றியோ அதை மட்டும் சாப்பிடு. ஹைஜீனாக தான் இருந்துச்சு, நல்லா பேக் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாங்க. அடுத்து மகாராஷ்டிரா பல்லாஷா ஸ்டாப் போகிறோம் 10:35க்கு. அதை பார்ப்போம் என்னென்னு. ஸோ மத்தியானம் லஞ்சு என்ன சாப்பிட போகிறோம், எவ்வளோ ரேட்டு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மதியானம் பார்ப்போம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வியூஸ், நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. அந்த சைடு நல்ல வியூ, இன்னும் நிறைய வியூ இருந்தால் உங்களுக்கு ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன். வாங்கணும். சிம்பிளான வழி சொல்றேன். காலையில எழுந்து 6 மணிக்கு எழுந்துருவாப்ல. ஏன் 5:55 எந்திரிக்கல? எப்படி 6 மணி எந்திரிச்சால, ஏன் நீ 55 நீ எந்திரிக்கல? பிரியா 9:55 எழுந்திருக்கும். அதுக்குள்ள துணி காஞ்சிருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்காது, வாய்ப்பு இல்லையா? எங்க வீட்டுல 10:30 தான். அது நம்ம வீட்டுலடா, இங்க கொஞ்சம் சீக்கிரம். நான் ஒரு கடைக்கு கூட்டு போனேன், ஒரு ரோட்டு கடை ஒண்ணுக்கு. ஃபர்ஸ்ட் 2 வாங்கினான், அப்புறம் 2 வாங்கினான், அப்புறம் 2 வாங்கினான், அப்புறம் 2 வாங்கினான். உண்மையாதான் சொல்றேன்.
ஏய் வயிறா இல்ல இது என்ன சப்பாத்தி என்னாலே 2 சப்பாத்தி மாதிரி சாப்பிட முடியல. 8 சப்பாத்தி சாப்பிட்டானா அதுவும் சப்பாத்தி பெருசு இவ்வளவு பெருசு. உள்ள வந்து எங்க அப்பா அம்மாலாம் வந்து இது விளையாண்டுருக்காங்க, போக்கர்ன்ற ஒரு கேம் விளையாண்டுருக்காங்க. உள்ள வந்து நான் அவங்க விளையாட மட்டும் காத்துக்கிறேன். இதை நம்பி நான் காசு போட முடியாது, ஏன்னா பெரிய கார்டு இருக்கு. பெரிய கார்டு ஏன்னா அவங்களும் வின் ஆயிடுவாங்க. இவருக்கு தான் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிழிச்சிட போறேன். எப்படி விளையாடுறாங்கன்றதை இப்ப பாருங்க. நம்ம வந்திருக்கிறது வந்து பலாரஷா ஸ்டாப்புங்க. இங்கே 10:35 வரணும், கரெக்டான 10:35 வந்துருச்சு. நமக்கு நெக்ஸ்ட்டு கேபினில் இருந்தவர் வாராங்கல்ல இறங்கணுங்க. தெரியாமல் தூங்கிட்டார் போல இருக்கு. பலார்ஷாவில் வந்து இறங்கியிருக்காரு. இவர் தாங்க அது. ட்ரெயினை இவர் தாங்க தள்ளுறாரு. இவர் தான் ட்ரெயின் தள்ளுறாரு, தள்ளி விட்டுருக்காரு. ஸ்டார்ட் ஆகல, அதனால் ட்ரெயினை தள்ளி விட்டுருக்காரு. தள்ளி விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஏற்றி விட்டு கிளம்பிட்டாரு. 10:40க்கு கிளம்பணுங்க. மணி வந்து ஆக்சுவலாக 10:49 ஆகுது. 9 மினிட்ஸ் லேட்டாக கிளம்பியிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குங்க. சமோசா, கச்சோரி, முட்டை, பிரெட் ஆம்லெட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. தாய்லாந்து நீங்கள் எப்போ போனீங்க? அவர் எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தாரு. அவர் மட்டும் போயிட்டு வந்தாரு. இல்ல இவர் கூட்டு போயிருக்கலாம்ல. அவங்க வேலைக்கு வளர்ப்போம். பாஸ்போர்ட் இல்லையா? இப்பதான் இந்த பாஸ்போர்ட். இல்ல அவர்தான் பாஸ்போர்ட். அப்ப என்ன அந்த ஃபர்ஸ்ட் பேச்சுலர் பசங்க கூட சுத்துவான். அடுத்து ஒய்ஃப் கல்யாணம் பண்ணோன்னா அவங்க ஃபேமிலி மேன்ஸ். அவங்க ஒய்ஃபோட தான் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வேற வழி இல்லை, எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இது குழந்தை பிறந்துச்சா, குழந்தைய ஒப்படைச்சிட்டு ஒய்ஃப்ட ஒப்படைச்சிட்டு நம்ம திரும்பி பேச்சுலர் மாறணும். அப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். லைஃப் நான் மாறின மாதிரி இதாயிடும். நீ மாறின மாதிரியா? சரி, ஓகே சித்தப்பா. எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே, சரி. அப்பா ஃபோன் பண்ணால ஆமா எப்படி போலீஸ்லாம் பாத்தீங்களா? போலீஸ் இந்த பெரிய ஆபீசர் கால் பண்ணாங்கன்னா, பெரிய ஆபீசர் இல்ல, பெரிய ஆபீசர் கால் பண்ணாங்கன்னாவே கால் பண்றான். சார், எஸ் சார். ஏய், நான் போன்ல பேசுறேன், நீ ஏன் சின்ன என்ன பாத்ரூம்ல உட்காந்து பேசுறேன் என்ன? ஒரே இல்ல. ஆனா சரக்க போட்டாங்கன்னா சும்மா அடி வெயில் கொளுத்துது. மலார்ஷா தாண்டி வந்துட்டு இருக்கோம். இன்னும் நாக்பூருக்கு வந்து 1 hour இருக்கு. 1:50 சொல்லியிருக்காங்க நாக்பூர். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. ஸோ 1 hourல நாக்பூர் வந்துடும். மொத்தம் 25 பெட்டி, 25 பெட்டியை இழுத்துட்டு போகுது. இப்போ நம்ம எங்கே இறங்கணும் அப்படின்னா அந்த நாக்பூரில் இறங்கணும். நாக்பூரில் இறங்கி சரி லஞ்ச் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இறங்கணும். இறங்கி பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பூரி இருந்துச்சு, சின்ன சின்ன பூரி வித் மசாலாவோட. அது வந்து 30 rupees. ஓகே தான், ஆவரேஜாக இருக்குது, அதை சாப்பிட்லாம். பர்கர் இருந்துச்சு, சின்ன சின்ன பர்கரு. அப்புறம் வந்து சாண்ட்விச் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த 3 தான் வாங்கினோம். சாண்ட்விட்சு, பர்கரு, இந்த பூரி. சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா 80 ரூபா, பர்கர் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அப்புறம் வந்து இது பூரி பார்த்தீங்கன்னா 30 ரூபா. பெஸ்ட்டு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது பூரி தான். ஒன்று வாங்கினாலே ஒருத்தர் அழகாக சாப்பிட்லாம் 30 ரூபாய்க்கு. ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. மற்றபடி மீதியெல்லாம் ஆவரேஜாக இருக்குது. அந்த அளவுக்கு. இட்டார்சி ஜங்ஷன் கரெக்டாக 6:30க்கு போட்டிருந்தான். 6:30க்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே சமோசா இருக்குது, இட்லி சட்னி விற்கிறாங்க, சப்பாத்தி விற்கிறாங்க, அப்புறம் பிரெட் ஆம்லெட் விற்கிறாங்க. நம்ம ட்ரெயினில் ஆர்டர் பண்ணாங்கன்னா வெளியேருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது ஐஆர்சிடிசி வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்தந்த ஸ்டேஷனில் வந்து ஒரு இது மாதிரி புக்
புக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சு தான். அது என்ன லிங்க்குன்னு நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நம்மளோட பிஎன்ஆர் நம்பரை கொடுத்துட்டு அங்கே அதில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் கிஷோர் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இட்டாச்சி ஜங்ஷனில் ஒன்று காட்டுச்சு. அதில் வந்து நம்ம சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லாமே. தோசை, அல்லு பரத்தா, சோலே புத்தூரா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:52 நைட்டு. செகண்ட் நைட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி போபால் ஜங்ஷனை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வரப்போகிறது லக்ஷ்மிபாய் ஜான்சி ஜங்ஷன், அடுத்து குவாலியர், அதுக்கடுத்து ஆக்ரா கண்டான்மெண்ட்டு. ஸோ அதனால் இப்போ போய் தூங்கிட்டு காலையில் உங்களை நிசாமுதீனில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய். ஹலோ மக்களே, குட் மார்னிங். இப்போ நம்ம நிசாமுதீன் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் டெல்லி ரீச் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்மளும் ரெஃப்ரெஷ் ஆகி லக்கேஜெல்லாம் ரெடி பண்ணுவோம். வாங்க. ஃபைனலாக நம்ம வந்து டெல்லி ரீச் பண்ணிட்டோம். நிசாமுதீன் ஸ்டேஷனை தாண்டி டெல்லி ஆல்மோஸ்ட் இன்னும் 5 மினிட்ஸ் தான். ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30க்கு ரீச் ஆகணும். ஆனால் வந்து 7 o'clock ரீச் ஆகிருக்கு. நம்ம மொத்தம் வந்து 32 hours 30 minutes நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவலிங் டைம் ஜர்னி சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ நம்ம காஸ்ட்டை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலமில் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணோன்னு எக்ஸ்பென்சஸில் கொடுத்துருக்கேன். ஸோ 2வது காலம் பட்ஜெட் ஸ்லீப்பர் கோச்சில் போனால் எப்படி, 3rd காலம் வந்து எக்கானமி 3 tier ஏசி, 4th காலம் பிஸ்னஸ்ஸு 1st tier ஏசி. அதில் தாங்க நம்ம வந்தோம். ஸோ பிஸ்னஸில் வந்தால் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6,370 ரூபா ஆகுதுங்க. ஸோ இதுவே எக்கானமியில் வந்தீங்கன்னா 2,820 ரூபா ஆகுது. பட்ஜெட் ஸ்லீப்பர் கோச்சில் வந்தீங்கன்னா 1,240 ரூபா ஆகுதுங்க. இது வந்து பர் பர்சனுக்கு. இதுதாங்க டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம டெம்போ ட்ராவலரில் சிம்லா போகிறாங்க. ஸோ போகிற வழியில் என்ன பார்க்குறோம், சிம்லாவில் என்ன பார்க்க போகிறோம், அது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார். நன்றி, வணக்கம்.